ஜோ ஏன் வெளியே போய் அப்படின்னுவாங்க. ஆனால் இதே மணிரத்னம் சொன்னோன்னே ஓகே சார் சார் கமல் சாரோடையா? ஓகே. ஏன்னா இன்னும் கட் பண்ணிருப்பாரு. அங்கே பிடிச்சிருப்பாங்க 2 பேருமே, வாடாப்பா நாங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கிறோம். பணத்துக்கு ஆளாக்காதீங்க, இப்படி எங்களை புலம்ப வைக்காதீங்க, நாங்கள் காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க, தயவு செஞ்சு எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. ஐயோ அவர் என்னமா எங்கள் மாமா மச்சான் அவர், நாங்கள் போய் பழி வாங்குறோம். பைத்தியங்களா அதெல்லாம் வைக்கவே முடியல. இந்த பைத்தியமாக சில பேர் பேசிக்கிறாங்க. சொல்லி நாயகனாவே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, சிரிப்பு வந்தது. சிரிப்பு நாயகனா மாட்டார் அவருக்கு. அதுலலாம் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா வாக்கிங் போயிருக்காங்க, ஏதாவது டைம் பாஸுக்கு போயிருக்காங்க. டூர் போகிற மாதிரி போயிட்டு ஜாலியாக போய் ஒரு மணிரத்னம்லாம் உண்மையிலே அப்போ பழைய மணிரத்னமா இப்போ புது மணிரத்னமான்னு தெரியல. மணிரத்னம் யோசிச்சுட்டு பாரு, எப்படியாவது கமலை போட்டு தாக்கணும். ஏன்னா இந்தியன் டூவில் முரத்துலையும் செருப்பாக இது தொடக்கத்துலேயும் அடித்தாங்க. சரி இதில் ஏதாவது மக்கள் வந்து கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் சீன் வச்சுருக்கா பாருங்க, அப்பா பையன். நியூ ஃபில்மாலயா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சௌமியா, சக்தி சரவணனோட இருக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. வி ஸ்டாண்ட் வித் கமல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி படம் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேச்சே காணும். கன்னடக்காரங்களே பேசுகிறதே இல்லை. பாவம், கமல் பாவம் போட்டு விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே தமிழ்லேருந்து கன்னடா வந்ததா அப்படின்னு சொல்லி ஒரே வந்து பரபரப்பாக அவங்களே இருந்தாங்க. இப்போ வால்டர் நாகராஜ் கூட பாடம் படுத்துனால அவரும் போய் படுத்துட்டார் வீட்டில். சரி இப்போ பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு வால்டர் நாகராஜ் போய் தூங்கிட்டா இருப்போம். சொல்லுமா? ஆனால் இப்போ இந்த தக் லைஃப் படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு விமர்சனம் வர்றதுக்கும் படம் வந்து இப்படி நம்மளை எல்லாரையும் டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு பக்கம் கமல்ஹாசன் சொல்கிறாங்க. பட் ஆனால் ரெஸ்பான்சிபிள் பர்சன் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் டைரக்டர் தான் அப்படின்றதும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இல்லை ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணாங்க. இப்போ ப்ரீ பப்ளிசிட்டி கனடா, இப்போ கர்நாடகா என்னன்னா ஃப்ரீ பப்ளிசிட்டி இப்போ இந்தியா ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அது வந்து கமலஹாசன் வந்து ஒரு கோர்ட் அவங்க கேஸ் போடுது. இப்போ அங்கே இருக்கிற பாஜக தலைவர் ஆரம்பித்து கனடா அரசியல்வாதிங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சோடனே இது இந்தியா லெவலில் தக்லைஃபுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிச்சு. அது இல்லாமல் கமலஹாசன் பற்றியா நீங்கள் ஆந்திரா போனார், ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு ஐபிஎல்க்கு நடுவுலலாம் போய் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க, அந்த அளவுக்கு காசும் வாரி செலவு பண்ணாங்க. இப்போ யோசிச்சுட்டு பாருங்க, இந்த அளவுக்கு ஒரு ஐக் கொடுத்துட்டு படம் கொஞ்சம் சுமாராக இருந்தால் கூட படம் டாப்பில் போயிருக்கும். படு மொக்கையாக இருந்தால் எப்படி டாப்பில் போகும்? நீங்கள் அவ்வளோ ஐப்போடு வந்து பார்க்குறாங்க ஒரு படம் நல்லா இருக்கும் கமலஹாசன் அப்படின்னு. நீங்கள் எடுத்தவுடனே கமலஹாசன் இவ்வளோ மொக்கையாக காமிச்சு ஒரு அப்படியே படம் எடுத்தவுடனே ஆமாம் மாதிரியே போயிட்டு இருக்கும் படம். அது எப்படி ரசிப்பான் மக்கள் சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஆமாண்ணா, செகண்ட் ஹாஃப் என்ன சொல்லுங்க? அதோட எப்படி தூக்கிட்டாங்க அந்த பல பேர் படத்தில். சீரியஸாகவே பல பேர் அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டாங்க. அதனால தான் கர்நாடகாவும் தூங்கிச்சு. இப்போ எப்பா கமல்கிட்ட மோதமானா பாவம், ஐயோ அடிப்பட்ட பாம்புன்னு சொல்லிட்டு அதை அடிக்காமல் விட்டுட்டாங்க. இல்லை இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடித்தவங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து உண்மையில ரொம்ப சிம்புலாம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நடிப்பை சொல்கிறேன், அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லைல்ல. இந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்களா? ஏன் சிம்பு நடிக்கலையா? ஜோஜு ஜார்ஜ் நடிக்கலையா? ஜோஜு ஜார்ஜ் நடிச்சிருக்காரு, சிம்பு நடிச்சிருக்காரு, அப்புறம் அபிராமி நடிச்சிருக்காங்க, த்ரிஷா நடிச்சிருக்காங்க. த்ரிஷாலாம் நான் சொல்லலை, எல்லாம் அந்த படத்தில் இருக்காங்க. நடிச்சிருக்காங்களான்னு கேட்குறேன். நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் காட்சிகள் அது ஒரு பக்கம் சொல்கிறாங்க சிம்பு வந்து கோவப்பட்டுட்டாரு, அவருடைய சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் என்ன சொல்லுவேன்னா, இப்போ மணிரத்னம் எடுத்த அதே நாயகன் படத்தை மறுபடியும் இந்த படத்துலலாம் ரிலீஸ் பண்ணுங்க, ரீரிலீஸ் பண்ணலாம். இப்போது நாயகனுக்கு கூட்டம் இருந்தா இல்லை வந்து தக்லைஃப் கூட்டம் இருந்தான்னு பார்க்குறீங்க? நாயகன் தான். அப்போ ஏன் சொல்லு, அதுல எல்லாம் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் சும்மா வாக்கிங் போயிருக்காங்க, ஏதாவது டைம் பாஸுக்கு போயிருக்காங்க. டூர் போகிற மாதிரி போயிட்டு ஜாலியாக போய் ஒரு மணிரத்னம்லாம் உண்மையிலே அப்போ பழைய மணிரத்னமா இப்போ புது மணிரத்னமான்னு தெரியல, சும்மா ஸ்டைலிஷாக போகிறது. இப்போ சிம்பு என்ன நடிச்சிருக்காரு யோசிச்சு, அப்பா கிட்ட சண்டை போடுறாரு, அவர் வார்த்தை சொல்லிடுறாரு இல்லை இல்லை இல்லை, கார் விட்டு நடந்து போகிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு எமோஷன் இருக்கா? ஏன் அவன் சந்தேகப்படுறான், இது டேய் நீ தானே என் கூட, ஏன்னா நீ காரில் வரல, அப்போது வந்து உனக்கு இதில் சம்மந்தம் இருக்கான்றத ஒரு பாயிண்ட். அங்கே அவர் இறங்கி நடந்து போகிறாரு பாருங்க, அதில் என்ன உங்களுக்கு உணர்வு இருக்குது? அது என்ன அந்த சீன், அது எப்படி யோசித்து பாருங்க. இதில் நடிக்கல, எல்லாமே சும்மா வாக்கிங் போய் வந்திருக்காங்க, அவ்வளோதான். பட் அதுதான் இது போதும் அப்படின்ற அந்த டிசிஷன் எடுக்கக்கூடியவர் வந்து டைரக்டர் தானே. டைரக்டர்ல அவங்க கிட்ட இல்லை இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கியிருக்கணும். மணிரத்னம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 4-5 அசிஸ்டன்ட் பேர்லாம் வந்தது. இப்போ அவங்கெல்லாம் மணிரத்னம் சார் இந்த சீன் நல்லா இல்லை சார், இப்படி மாற்றலாம் சார், சார் இந்த சீன் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது சார், சார் இந்த சீன் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனையும் அவருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தாருன்னா கேட்டிருப்பாரு.
இப்போ கமல் போய் ஸ்டார்ட்டில் மானிட்டர் பாப்பர் போய் நின்றுவார். சிம்புவும் போய் நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே போய் என்னப்பா அங்கே நிலப்பா சிம்பு நீ இப்போ உன் டைலாக் எதை நீ பேசுங்க அப்படின்னா ஓகே போய் எல்லாமே செட்டில் போய் அசம்பிள் ஆகிடுவாங்க. இப்போது மானிட்டர் பார்க்குறது மணிரத்னம் தான். சரி பார்த்துட்டு எடிட் கட் பண்ணி உள்ளே அவங்க அசிஸ்டண்ட்டோட தான் பார்ப்பார். இப்போ ஒரு சீன் 2 சீன் 3 சீன் இணைச்சி பார்ப்பார். ஓகே இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகிருக்கா இல்லையான்னு. சார் சூப்பர் சார், வெரி குட் சார், வாவ் சார் அப்படின்னு இவர் என்ன பண்ணுவார், ஓகே அடுத்து. இப்படியே அவருக்கு வந்து சைஞ்ச பாடிக்கிற அசிஸ்டண்டாக இருந்தால் எப்படி படம் உருப்பிடும்? அப்போ அசிஸ்டன்ஸை தான் தப்பு சொல்லணும். நீங்கள் எல்லாரும் மணிரத்னே குறை சொல்கிறீங்களா, அசிஸ்டண்ட்டும் சொல்லணும். இப்போ அசிஸ்டண்ட் வேலை செய்கிறவங்க இப்போ அந்த காலத்தில் பாருங்கள், வசந்த் கூட இருந்தார், பெரிய பெரிய இயக்குனர் டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது பிடிக்கல இது பிடிக்கல அப்படின்ற ஸ்டாண்ட்ல நான் நிப்பேன்றது. இப்போ மணிரத்னம் கூட அப்போ இருந்த எல்லா டேரக்டரும் பாதி பேர் இப்போ நீங்கள் பெரிய ஆளுங்க தான் அப்போ கூட இருந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா பாரதிராஜா கூட இருந்தவங்களும் பார்த்தீங்க பெரிய ஆளுங்க, பைக்ராஜ் கூட இருந்தவங்களும் எவ்வளோ பேர். இப்போ அவங்க தனியாக வந்துட்டு பிறகு இவங்க என்னன்னா இவங்க எடுக்கிறது தான் படம், இவங்க வைக்கிறது தான் ஷார்ட்டு, எப்படியாவது படம் ஓட்டிட்டுன்னு நினச்சிட்டாங்க. இதில் கமலும் பாவம் கோட்டை விட்டார், அதுதான் பெரிய ஏன்னா கமல் கொஞ்சமாவது பார்த்து சார் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது கட் பண்ணி பரவாயில்ல சார், வேஸ்ட் ஆனால் தூக்கி போடுங்க, அடுத்து ரீஷூட் போங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லாமல் விட்டார். இத்தனைக்கு அவர் தான் ப்ரொடியூசரே வேறு. ஆமாம் இல்லை கமலுக்கு ஒரு எனக்கு என்ன டவுட்னா, நாயகனுக்கு அப்புறம் கமல் கால் ஷீட்டே கொடுக்கல, 2 பேரும் ஒன்றும் சேரல. மணிரத்னம் யோசித்து பாரு எப்படியாவது கமலை போட்டு தாக்கணும். ஏன்னா இந்தியன் 2ல் முரத்துலையும் செருப்பால் இது தொடக்கத்துலேயும் அடித்தாங்க. சரி இதில் ஏதாவது மக்கள் வந்து கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் சீன் வச்சுருக்கா பாருங்க, அப்பா பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கீப்பு, அந்த கீப்பை பையன் கனெக்ட் பண்ணுறது, எப்படி அவரால் இப்படி இல்லை டைலாக் யோசிக்க பாருங்க. முடிஞ்சது. தங்கச்சி கூட்டின்னு வர போனப்போ ஒரு பொண்ணை கூட்டின்னு வரையே, அது எனக்கு தானே சொந்தம், எவ்வளோ கேவலமான டைலாக் அது. தங்கச்சி மாதிரி தான் நினைக்கணும், அது தங்கச்சி கூட்டின்னு வர ஒரு பொண்ணை வேற ஒரு தங்கச்சின்னு நினைக்காம அந்த பொண்ணு நீ வச்சிருந்தா பரவாயில்லையா நானும் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய வக்ரம், அது ஒரு அசிங்கம். அதை வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு எடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல்ல யோசிச்சிருக்காங்க. நான் கூட இது மாதிரி இல்லையாம்மா, அதை விட நல்லா ஒர்க் அவுட் பண்ணி சூப்பரா. இல்ல அந்த பாட்டு சுகர் பேபி சாங் வரும்போதே இது ஏதோ தப்பான விஷயத்தை தான் இங்க கொண்டு வர பாக்குறாங்க, அந்த கல்ச்சர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வாயவே அப்ப திறக்கவே இல்லை, எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அது இப்படி இன்டெரக்டா காட்டிட்டாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல விண்வெளி நாயகா அப்படின்னு எல்லாம் ஏந்து போயிட்டான் தியேட்டர்ல விட்டு. சீரியஸா என்னடான்னு பார்த்தா அந்த பாட்டு எவ்வளவு நல்ல பாட்டு. அந்த ஐயோ ஸ்ருதி ஹாசன் உயிரை கொடுத்து பாடி இருப்பாங்க. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்கப்புறமா வேற 2-3 அந்த கமல அது ஃபர்ஸ்ட் டைட்டில் சாங்க போட்டுனா கூட நான் பார்த்து ரசிச்சிருப்பேன். அவர் ஓப்பனிங்ல கொடுத்திருந்தா அவ்வளவு சூப்பரா இருந்திருக்கும். அதுவும் அவனே எப்போ படம் முடியும் எல்லாம் கொலை வரியில் இருக்கானுங்க. அந்த டைம்ல விண்வெளி நாயகன்னு அவன் தியேட்டர்ல வந்து தெரிகிறான், டே நீ எல்லாம் என்னடா நாயகன் அப்படின்னு. உண்மையிலேயே நான் பார்த்தேன், கண்ணால பார்த்தனால சொல்றேன் இதை. ஏன்னா அது படம் அவனே கடுப்புல படம் எப்படா முடிப்பீங்க என்னடா பண்றீங்கன்னு அவங்களே கடுப்புல இருக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரும் சொல்லி கமலை வந்து பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் சூர்யா திட்டுறனா அஜித் விஜய் ரசிகர்கள் பழி வாங்கன்னு சொல்லலாம், நீங்கள் அஜித் திட்டுறனா விஜய் ரசிகர்கள் பழி வாங்க சொல்லலாம், விஜய் திட்டுறனா அஜித். கமலஹாசன் பொறுத்தவரை ஒரு பொதுவான ஆள். ஏன்னா சினிமா நாலேஜ் கொண்டவர், அவருக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய ஏஐ வரைக்கும் எல்லாத்தையும் அப்டேட்டடாக வச்சுட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ தூரம் சினிமாவுக்காகவே அவருடைய லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவார். ஏன்னா அதில் ஏர்ன் பண்ணுறது மறுபடியும் அதிலே தான் வருவார். சம்பாதிக்கிற காசு சம்பாதிக்கிறத சினிமாவிலே போகிற ஒரு மனுஷன், நல்ல மனிதர், நல்ல அதான் கலைஞானி, இசைஞானி, எப்படி பட்டம் கொடுத்தாங்களோ அது மாதிரி இவர் வந்து ஒரு ஆக்டிங் ஞானி, நடிப்பு ஞானிலாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சினிமாவை கரைச்சி குடிச்ச ஒரு மனுஷன். அதுதான் சொல்கிறேன், அதுலலாம் அவர் எந்த குறையும் கிடையாது. இல்லை இப்போ அவரை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஏன்னா சங்கரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2ல கோட்டை விட்டு அவரை வந்து கொஞ்சம் காமெடி ஆக்கி விட்டுட்டாரு. இப்போ இவரும் வந்து ஒருவேளை கமல்ஹாசன் மற்ற பொலிட்டிக்கல் இதுலேயும் பிஸியாக இருக்கிறதுனால படம் வந்து அவர் பார்க்க முடியலையா, இல்லைன்னா அவர் கேட்டு இவங்க போட்டு காட்டலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்குமா? இல்லை ரொம்ப அறிவாளியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சில இடத்துல கோட்டை விட்டுருவாங்க. நீங்கள் யோசித்து பாருங்க, முட்டாள் எப்பவுமே முட்டாள் மாதிரியே சுற்றிட்டு இருப்பான், முட்டாள் மாதிரி எல்லா நாளும் செய்வான். ஆனால் ரொம்ப அறிவாளித்தனமாக இருக்கிறவன் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கோட்டை விட்டுருவாங்க. அதுதான் சங்கரும் மணிரத்னம் பண்ணனால. எப்படின்னா எல்லாத்துக்கும் டவுட் கேட்பாரு. இப்போது சிம்பு சொல்கிறாரு, சார் நாங்கள் 3 பேர் நடிக்கிற சீன் அப்படி பார்க்குற சீன் அந்த டைமில் வந்து அப்படி நடிச்சு காட்டினாரு அவர். நாங்களாம் அதை பார்த்தது கதையில் கொஞ்சம் பார்த்துருக்கலாம், ஓகேவா. சரி அப்புறம் வந்து திரிஷா பார்த்தோன்னா அப்படியே அவங்க சொல்கிறாங்க சார் கிட்ட இப்படி கற்றுக்கணும். சரி அதை பார்த்தது மியூசிக்கில் கொஞ்சம் பாட்டு எங்கே வைக்கணும், எது ரசிக்கணும். ஐயோ முத்தமழை சாங்கு, அதில் வேற சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து மறுபடியும் சின்மை வந்து பாடணும் பேன் எடுங்கன்ற அளவுக்குலாம் பேசினாங்க. ஏன்னா ஆக்சுவலி தமிழில் வந்து தீ தான் பாடியிருந்தாங்க, ஆடியோ லான்ச்சில் சின்மை பாடியிருந்தாங்க. ஆனால் ஹிந்திலையும் தெலுங்குலையும் வந்துட்டு சின்மை பாடியிருந்தாங்க படத்துலேயே. கடைசியாக அந்த பாட்டே படத்துல இல்லை. சில படங்கள்லாம் வந்து பாட்டுக்காக ஓடும். படம் எவ்வளோதான் மரணம் முக்கியம் இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து ஜென்டில்மேன் படம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுக்காக படம் ஓடிச்சு.
எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். சூப்பர் இந்த பாட்டு வந்து படம் வரதுக்கு முன்னாடி சூப்பர் ஹிட். பிரபுதேவா பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முக்காம்பலா முகபலா அந்த பாடம் வந்து அந்த பாட்டுக்காகவே ஓடிச்சு. 100 நாள் எங்கே அந்த பாட்டு வந்தோன்னே எல்லாம் எழுந்து போயிடுவாங்க. அந்த பாட்டு வர வரையுமே படம் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்குலாம் ஓடின காலம்லாம் வந்து இந்த பாட்டு வந்து அவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஆனால் இதை வந்து யார் சரி இப்போ ஏஆர் ரகுமான்லாம் ஏன் சைலண்டாக இருக்காது? இது வந்து பொங்கி எழுணும் இந்த பாட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் 9 பாட்டு நல்ல நல்ல பாட்டை போட்டு கொடுத்து அந்த பாட்டை படத்துல வைக்கலன்னும் போது இல்லை ஏதோ சரி ஏஆர் ரகுமான் நம்ம இப்போ பண்ணுறதே இல்லைன்னு திட்டிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பாட்டுலாம் வந்து அவ்வளோ அருமையாக நல்லா பண்ணியிருந்தாரு. அதில் ஒரு லைன் வரும், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, கண் விழித்தேன் அவன் காணவில்லைன்னு. திடீர்னு காலை ரிலீஸு ஏஆர் ரகுமான் கண்ணு முழிச்சு பார்க்குற அந்த பாட்டு காணும். உண்மையிலேயே மனுஷன் அவர் மனசு எவ்வளோ பதறிக்கு யோசித்து பாருங்க. ஏன்னா இந்த பாட்டு அந்த அவ்வளோ ஹிட்டுங்க. அது அவ்வளோ நல்ல பாட்டு. இது படம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நிறைய மீம்ஸ் வந்துருக்கும். அதை வச்சு நிறைய பேர் இப்போ எப்படி வந்து தனுஷ் பாட்டு விட்டுல அந்த தனுஷ் பாட்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மீம்ஸ் இருக்குது. பழைய சாய் பல்லவியும் தனுஷம். அப்போ அது மாதிரி இந்த பாட்டும் அந்த அளவுக்கு ஹிட் ஆகிருக்கும். இந்த பாட்டுனால இந்த படம் கூட இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அதையே மிஸ் பண்ணிட்டார் மணிரத்னம். மணிரத்னம் நேரம் கெட்ட நேரம் தானே, அவர் ஒரு படம் உருப்படியாக பண்ணல. எதுல இந்த அலைப்பாயுதுலேருந்து எந்த படமும் உருப்படியாக ஒரு ஆனால் அலைப்பாயுது அந்த சமயத்தில் இருந்த ஒரு மக்களுடைய மைண்ட் செட்டா இல்லை அந்த படம் இப்போ போட்டாலும் நல்ல படம் தாங்க. இப்போ நம்ம டிவியில் பார்த்தாலும் நல்ல படம் தான், நல்ல படம் தான். பட் ஆனால் அவரே வந்து வேண்டாம் விருப்ப தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஏதோ தத்தி வந்தாரு. பொன்னியின் செல்வனே வந்து இங்கே போயிட்டாரு அங்கே போயிட்டாரு, ரெண்டுத்தையும் மிக்ஸ்டாக எடுக்கிறாருலாம் வந்து சூப்பர் பயங்கரமாக எடுக்கல. சரி ஓகே, ஒரு நார்மலாக நம்மளுடைய வரலாறு அது. அதனால் அந்த வரலாறை நம்ம பார்க்கணும்னு நினச்சி தான் பார்த்தோம். அதையும் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு நார்மலாகவே பண்ணிட்டாரு. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அலைப்பாயுதுலேருந்து ஒரு நல்ல படம் கொடுக்கல. ஒரு நல்ல கதையம் சொல்ல படம், ஒரு நல்ல ஒரு பயங்கரமான இப்போ நாயகன் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் படம், இந்த மாதிரிலாம் அவர் கொடுக்கவே இல்லை. அதனால் மணிரத்னம் இப்போ நம்ம சொல்கிறது வேஸ்ட்டு. ஆனால் கமலுக்கு எங்கே போச்சு அறிவு? அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, சார் ஒரு சீன் பார்த்து மணிரத்னமாகட்டும் யாராகட்டுங்க, இவர் தாங்க தயாரிப்பாளர், இவர் தாங்க நடிகர், இவர் சீன் பை சீன் பார்த்து பண்ணிட்டாருன்னா இன்றைக்கி இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 கோடி வசூலாக இருக்கும். இந்த 1000 கோடியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் முழுக்க மணிரத்னமும் கமல் தான். ஓகே, ஸோ 2 பேர் தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அவங்க 2 பேர் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டாலும் இந்த படத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ஒரு நல்ல கெரியர் ஆரம்பிக்கும் அப்படின்னு நினைப்புல எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அத்தனை பேருடைய வாழ்க்கை முக்கியமாக திரிஷாக்கு எந்த கேரியர் கிடையாது. நீங்க வந்து அபிராமிக்கு எல்லாரும் நடிச்சுதான் இருக்காங்க. சிலம்பரசன் சொல்ற 2 வருஷம் கழிச்சு வந்த படம். இந்த படத்தினால வேற புறநானூறு அதை விட்டு போய் அது பராசக்தி இல்லை. இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. நல்ல நல்ல படத்தெல்லாம் அதுலேயே தப்பிச்சாருங்க பாவம். ஏன்னா பராசக்தி இப்போ போயிடுச்சு பாதாளத்துக்கு. அது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியாது. இப்போ அடுத்த படத்துலையாவது வேலைக்கு போய் இப்போ அதில் நடிச்சிருந்தாருன்னா ஐயோ அந்த படம் வர வழி வெயிட் பண்ணணும், அந்த படத்தை சொல்லியே வெயிட் பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ பரவாயில்ல, இந்த படம் ஃபெயிலரா ஓகே சரியில்லையா அடுத்த படத்துக்கு போயிட்டு வர சிம்பு. ஓகே, இது ஒரு விதத்துல சிம்பு நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் சிம்புயோ மற்றவங்களையோ ஆர்டிஸ்ட் நம்ம யாருமே குறை சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க ஏன்னா இவர் क्वेश्चनும் பண்ண முடியாது. ஏன்னா பெரியவங்க அப்படின்றனால என்ன சொல்றாங்களோ அது பண்ணிட்டு இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன தப்பு பண்ணாலும் அதே தான் சிம்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் வேலை அவர் காசு கொடுக்குறாரு நடிக்கிறாங்க, அது பிரச்சனை. ஆனால் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எதுக்குப்பா 10 பேர் கூட வச்சுக்கிறாங்க? என்ன சொல்லுங்க, நீங்கள் சொன்னால் தானே அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்லாமே இப்போ இந்த சித்தார்த்து கார்த்தி ஏகப்பட்ட பேர் போய் மணிரத்னத்தை வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் இந்த ஆர்டிஸ்ட்லாம் போய் அசிஸ்டண்டாக வேலை செய்கிறப்ப தான் படம் எந்த படமும் உருப்படாமல் போயிடுச்சு. இல்லை அவங்க வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அப்புறமா இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுறப்பெல்லாம் அந்த கார்த்தி வெளியிடே வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்தது, அப்படி வந்துட்டே இருந்தது இல்லையா? அதனால அந்த படம்லாம் எங்கே உருப்பிடாமல் போயிடுச்சுல. அதான் மணிரத்னம் பாவம். சரி விடுங்க, நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒரு படம் நல்லா இருந்தால் நம்மளே பாராட்டுவோம். இப்போ நம்ம சொல்கிறதோட இப்போ பப்ளிக் வந்து பச்சை பேசலாம். என்னன்னா 200 காசு கொடுத்துட்டு வந்துடுவோம். அவன் ஏங்க அவனை ஓரளவுக்கு தாங்க சோதனை பண்ணணும். நீங்க அவனை போட்டு 200 ரூபாய் இல்லைங்க, இது வெறும் டிக்கெட் மட்டும் 200 ரூபாய், பார்க்கிங் உள்ள போனா அட்லீஸ்ட் தண்ணி பாட்டில் வாங்கினா கூட 3 ஹவர் அவங்களுக்காக உபயோகிக்கிறான். அவன் அந்த 3 ஹவர் நீங்கள் கொஞ்சமாவது அவனை திருப்திப்படுத்தலைன்னா, நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குனீங்கன்னா இப்படி தான் வந்து பேசுவான், இப்படி தான் திட்டுவான். அவனுக்கு மாதிரிலாம் தப்பே கிடையாது. ஏன்னா அவன் வீட்டில் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாமல் வேறு ஏதோ பிரச்சனை தாங்க முடியாமல் தேட்டருக்கே வரான். அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து இவன் பொண்டாட்டி அவன் பொண்டாட்டி இவன் தூக்கிட்டு போனா என்ன ஆகும்? பொங்கிட்டு வரங்க. இதில் ஏதோ புதிய கலாச்சார சீரழிவு கொண்டு வர விதத்தில் தானே இந்த கான்செப்டை ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் சொல்ல வரேனே, கலாச்சார சீரழிவு தான் சொல்கிறேன். அதுதான் வந்து ஒத்துக்கல. அவங்க நினைச்சது வேற ஒர்க் அவுட் ஆகணும். திரிஷா கிட்ட இந்த கேரக்டர் இப்படி தான் சொல்லும்போது எப்படி அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போ இதே ஒரு சின்ன படத்தில் போய் அவங்க கதை சொல்லுவாங்க, ஏன் வெளியே போய் அப்படின்னு
ஆனால் இதே மணிரத்னம் சொன்னோன்னே ஓகே சார் சார் கமல் சாரோடையா ஓகே. இதுக்கே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களான்னு கேட்கறது வந்து படத்தை முழுசா பார்க்காதவங்களுக்கு தெரியும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இவங்க வந்து சிம்புவோட போயிட்ட பிறகு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி அதே மாதிரி கன்சீவ் ஆன மாதிரிலாம் சீன் எடுத்தாங்களாம். அதெல்லாம் கடைசியா கட் பண்ணி தூக்கிட்டு தான் இந்த வருஷனை காட்டியிருக்காங்க. 4 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் 30 நிமிஷம் படம் இருந்துதான். அப்படியே ஓட விட்டுருந்தான்னு வச்சுங்களேன், மதியம் லஞ்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 9 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருந்தோன்னு இல்ல வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 ஷோக்கு பதில் 3 ஷோ போடுறது பெரிய 2 விஷயமா ஷோ தான் இருக்கும். ஓட்டியிருக்கணும். ஓகேங்களா, 8 ஹவர் 2 ஷோவில் 9 ஹவர் கரெக்டாக 2 ஷோ தான். அதான் இந்த மாதிரி ஒரு உலக அதிசயம் அவங்க பண்ணியிருக்கலாம். என்னென்னா உலக அதிசயம் மாதிரி இப்போ இவ்வளோ நேரம் படம் பார்க்குற ஒரு திருப்தி ஆடியன்ஸுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ புண்ணியமாக பாவம் எடிட்டர் தூக்கி கட் பண்ணி அவனும் முடியாமல் 2.25 மணி நேரம். அது வேறு இன்னும் கொடுமை. சிம்பு திரிஷாவை கடத்தின்னு போயிட்டு அந்த அம்மா வந்து இவங்க 2 பேரும் கசமச ஆகி அதுக்கப்புறம் அந்த அம்மா ப்ரெக்னென்ட் ஆகி கமல் வந்து பார்த்து அதிர்ச்சி ஆகி அடா பாவி அடிமொழியிலே கை வச்சிட்டாடான்னு பேச 2 பேரும் அச்சிக்க இந்த மாதிரி கன்றாவெல்லாம் இருந்துதான். அந்த கன்றாவையெல்லாம் கட் பண்ணி குப்பையில் போட்டு ஏதோ இப்போ ஒரு அளவுக்கு கன்றாவை காமிச்சிருக்காங்க நம்ம அந்த எடிட்டர். ஸோ எடிட்டரை இந்த விஷயத்துல பாராட்டணும். கண்டிப்பாக பாராட்டணும். ஓகே. ஏன்னா இன்னும் கட் பண்ணிருப்பாரு, அங்கே பிடிச்சிருப்பாங்க 2 பேருமே. வேணாப்பா நாங்க இவ்வளவு காசு செலவு பண்ணிருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணியிருந்தா ஒரு 1.5 மணி நேரம் கட் பண்ணி தூக்கி போட்டுருப்பாரு மறுபடியும். ஆனா அது ஒருவேளை நல்லா கூட இருந்திருக்கலாம். இந்த திரிஷா கேரக்டரே வந்து மேபி அவர் தூக்கிட்டு 1.5 மணி நேரம் படமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. நீங்க யோசித்து பாருங்க. ஆமா. பட் எனிவே மணிரத்னம் அவர்களே நீங்க இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆளாக்காதீங்க, இப்படி எங்களை புலம்ப வைக்காதீங்க. நாங்க காசு கொடுத்து படம் பார்க்குறவங்க, தயவு செஞ்சு எங்க நிலைமையை புரிஞ்சுக்கங்க. ஆமா, ஒவ்வொரு வாரமும் நாங்க வந்துட்டு அதிகப்படியா காசு செலவு பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து மணிரத்னம் மாதிரி பண்ணக்கூடிய எல்லா டைரக்டர்ஸ்க்குமே ரத்னம் மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுங்க. அதை எதிர்பார்க்கிறோம். கமல்ஹாசன் அவர்களும் நீங்க ஒரு ஞானி, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய படங்களை கொஞ்சமாவது பாருங்க. உங்களுக்கு ஏன்னா நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்தது இல்லை, அது அவங்களுக்கு பார்க்கும்போது வராதா? இதுல வேற முட்டு கொடுத்து நிறைய பேர் வேற நாங்கள் படம் போய் பார்த்தோம், அந்த அளவுக்கு மோசம் இல்லை, வெரி பேடெல்லாம் கிடையாது. இப்படி கமலஹாசன் பழி வாங்குறீங்கோ, அவர் என்னமா எங்கள் மாமா மச்சான் அவர், நாங்கள் போய் பழி வாங்குறோம், பைத்தியங்களா? அதெல்லாம் வைக்கவே முடியல. இந்த பைத்தியமாக சில பேர் பேசிக்கிறாங்க. இல்லை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன ஃபீல் வராதான்னு தான் கேட்குறேன். இல்லை அவங்க சொல்கிறவங்களாம் மணிரத்னம் மைண்ட் அவங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லை ஒருவேளை ஓகே படத்துக்கான ப்ரீ ரைட்ஸ் எல்லாமே சேல் ஆயிடுச்சு, போட்ட காசு வந்துருச்சுன்றதுனால விட்டுட்டு இருப்பாங்க. இல்லை அசிங்கம் தானம்மா. இன்னைக்கு ஒரு மியூசிக் தேட்டர் போய் படம் பார்க்குற ஃபோன் பண்ணுற 4 பேர் இருக்காங்கம்மா தேட்டரில். வெறும் 4 பேர். சத்தியம் தேட்டரில் 4 பேர் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் அது உண்மை தான். ஏன்னா அதே ஒரு அசிங்கம் தான். பணம் வந்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? 4வது நாள் 4 பேர் கூட இல்லை தேட்டரில், அதுதானே பிரச்சனை. ஓகே. எனிவே ஸோ உலக நாயகன் அப்படின்னு நீங்கள் கூப்பிட வேணாலும் அடுத்த கட்டமாக உங்களை விண்வெளி நாயகன் அப்படின்ற மாதிரி ப்ரொமோட் பண்ணிட்டீங்க. விண்வெளி நாயகனாவே எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்குது, சிரிப்பு வந்துடுது. சிரிப்பு நாயகனா மாட்டார் அவர் இப்போ. அதனால இப்போ தயவு செய்து கொஞ்சம் நல்ல படங்களை எங்களுக்கு கொடுங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் நல்ல படங்கள் நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் புது இயக்குனர்கள் நிறைய பேர் வாய்ப்பு கொடுங்க, நல்ல சிந்தனையோடு வருவாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி இந்தியன் 2வே எடுக்காதீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களோட மறுபடியும் ஜாயிண்ட் அடிக்க வேண்டாம். இந்த ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்டில் ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்மாஸ்பியர்லேயே கொடுங்க. அதை நாங்கள் வரவேற்க ரொம்ப காத்துட்ருக்குறோம். அண்ட் எனிவே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி.